பிரைஸ்லாம். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 15:13 வசனம். 1 கொரிந்தியர் 15:13. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், ஆமென், பவுல் தான் சொல்றார், உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால். எந்த ஒரு மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. எவ்வளோ உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அவங்க கோட்பாடு இருக்கிறது. யாருமே மரித்தவர்கள் மீண்டுமாய் உயிர்த்தெழுவார்கள்ங்கிற காரியத்தை யாருமே சொல்றதில்லை. ஹல்லேலூயா. எந்த மதத்திலையும் அப்படி இல்லை. மரித்தது தான். ஆமென். ஒருவேளை சிலர் தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமோ நன்மை நிமித்தமோ அடுத்த பிறவிங்கிறது வேற விதமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆடாவோ மாடாவோ அவங்க என்ன இந்த பூமியில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுபடி அடுத்த பிறவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய, யாருமே யார் மரித்தாங்களோ மரித்தவர்கள் மீண்டுமாய் உயிர் பெற்று எழும்புவார்கள் என்றபடியாக யாருமே சொல்கிறதில்லை. ஹல்லேலூயா. நம்ம அந்த காரியத்துக்குள்ளே போக வேண்டாம். இங்கே பவுல் சொல்கிறது, பவுல் இங்கே பேசுகிற காரியம் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், அந்த காரியமே கிறிஸ்தவத்தில் இல்லாட்டனா கிறிஸ்துவமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உயிர் நாடியே கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் விசுவாசமும் என்னன்னா உயிர்த்தெழுதல் தான். ஆமென். பவுல் 1 கொரிந்தியர் 15:35-38 வரையிலும் வாசிப்போம். அதிலே 15:35-38 வரையிலும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 முதல் 38ஆம் வசனம் வரை. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை குடைக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை குடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பவுல் சொல்றார், இது உங்களுக்கு புரியலையாங்கிறார். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் கேட்பானானால், ஹல்லேலூயா, அதுக்கு தான் அவர் பதில் சொல்றார். ஒரு விதை எப்படி விதைக்கிறதோ, ஆமென், அப்படிதான் நாமளும் அப்படிங்கிறார். இது சாதாரண விஷயம். தேவனுடைய பார்வையில் ஒரு சாதாரண காரியம். இன்னும் யோவான் 12:24 படிப்போம். யோவான் 12:24. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். முன்பு பவுல் சொன்ன காரியத்தை பார்த்தோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்றார். ஆமென். அப்போ ஒரு விதை எப்படி முளைக்குதோ, அது மண்ணுக்குள்ள விதையை விதைக்கிறோம். ஆமென். அந்த விதையை மண்ணுக்குள்ள விதைச்ச பிறகு அந்த விதையானது அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து வேறொரு மேனி வருதுங்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து அந்த விதைக்கான செடியா மாறுது. அது விதையாவே மேலே வரல. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே சொல்றார். வேறொரு மேனியாக அது செடியாக எப்படி வெளியே வருகிறதோ அப்படிதான் நம்மளை விதைக்கிற போது, நம்மளை அடக்கம் பண்ணுகிற போது எப்படி விதை விதைக்கப்பட்டு அது முளைக்குதோ, வேறொரு மேனியாக மாற்றப்படுதோ, அப்படி நாமும் தானே வேறொரு மகிமையான ஒரு சரீரமாக மாற்றப்படுவோங்கிறார். இதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியங்கிறார், இதுல என்ன உங்களுக்கு சந்தேகங்கிறார். சாதாரண விதையை பார்த்தா தெரியலையா? அந்த விதையை விதைச்சோம்னா அது அழிந்து தானே இன்னொன்று அதுலேருந்து வருது. அதே மாதிரி தான் நம்ம சரீரமும் மண்ணுக்குள்ள போச்சுன்னா வேறொன்றாக மேலே வரும். இது நீங்க சாதாரணமா எப்படி ஒரு விதையை பார்க்குறீங்களோ அப்படிதான் நம்ம சரீரம்.
இதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம நிச்சயமாக உயிர்த்தெழுவோங்கிற நம்பிக்கை தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பெரிய ஒரு காரியம். ஆமென். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய விசுவாசம் நம்பிக்கை நமக்கு என்ன? நம்ம நிச்சயமாக உயிரோடு எழும்புவோம். ஆமென். அது ஒரு மகிமையான சரீரமாக இருக்கும் என்றபடியாய் இப்ப நம்ம பார்க்கிறது உயிர்த்தெழுதலுங்கிறது இல்லைன்னா என்ன ஆகும்? ஆமென். முதல் காரியம் 1 கொரிந்தியர் 15:13 படிப்போம். 1 கொரிந்தியர் 15:13 அதிலே திரும்ப படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஆமென். உயிர்த்தெழுதலுங்கிறது இல்லை அப்படின்னா கிறிஸ்துவும் உயிரோட எழும்பவில்லையே. கிறிஸ்துவும் உயிரோட எழும்பவில்லையே அப்படிங்கிறாரு. அப்ப நீ அந்த உயிரோட எழும்பாத, இறந்து போன, ஒன்றுமே செய்ய முடியாத ஒருத்தரை போய் உன் தெய்வமாக கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லையேங்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோட எழும்பினவனாக இருக்கிறார். அந்த உயிரோட எழும்பினவர் தான் நமக்கு இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். அப்ப இங்க வேதம் சொல்லுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலதான். அந்த உயிர்த்தெழுதலுங்கிறது இல்லாம இருந்ததுன்னா என்னாகும்? அவர் மீண்டும் வருவாருங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லைன்னா அவர் எப்படி மீண்டும் வர முடியும்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது அப்படிங்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை தான் மீண்டுமா வருவாருங்கிறதுல நமக்கு நம்பிக்கை. ஆமென். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாவா? வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடி 1:11 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 1:11. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த கலிலேயாங்கிற ஊர்ல கடைசி நாள்ல, அதாவது 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பலருக்கு காட்சி கொடுக்கிறார். அதுல கடைசி நாள் இந்த கலிலேயாவில் அவர் காட்சி கொடுக்கிறது. அப்ப அந்த கலிலேயாங்கிற ஊர்ல அவர் நிற்கிறார். அவரை சுத்தி மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. ஏன்னா இறந்தவர் உயிரோட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மக்கள் எல்லாம் சுத்தி கூடிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு மேகம் இறங்குது. அந்த மேகத்து மேல அவர் ஏறி அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அவங்க மேகம் மேலே போறதை பார்த்துக்கிட்டே இருக்கிற போது மேகத்திலிருந்து 2 தூதர்கள் கீழே இறங்குறாங்க. இறங்கினவங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவங்களை அப்படி தொட்டு, என்னத்தை மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? அவர் எப்படி மேலே மேகத்தின் மீது போனாரோ அப்படியே மேகத்திலிருந்து மீண்டும் வருவாருங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அப்படிங்கிறது அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருக்கிற போது மட்டும்தான் அவர் மீண்டும் வருவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். நிச்சயமாக அவர் மீண்டும் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே தம் கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். நம்ம அழகா பாடுவோம். ஆமென். அவர் வருவார், மீண்டும் வருவாருங்கிறது எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் அதை நம்புகிறவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடி 17:31 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 17:31. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். எந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார்? இந்த பூலோகத்தை நியாயம் தீர்ப்பாருங்கிற நிச்சயத்தை விளங்க பண்ணினார்.
அந்த பூலோகத்தை நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பாருங்கிற அந்த காரியத்தை எப்படியாய் விளங்க பண்ணினார்? அவரை உயிரோட எழுப்பினபடியினாலே. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தாம் நியமித்த மனுஷனை கொண்டு ஒருத்தர் நியமிச்சிருக்கார், அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். ஏன்னா யாரையாவது கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்க்க முடியாது. நான் முன்பே கூட நம்ம ஒரு மெசேஜில் பார்த்துருக்குறோம். ஐ மீன் யாராவது கொண்டு அவர் நியாயம் தீர்க்க முடியாது. அப்படி நியாயம் தீர்க்கிறவராக இருக்குமானா இவங்களுக்கு ஆமாம், ஒருவேளை தேவனாகவே தேவன் வந்து இந்த பூமிக்கு வந்து அவர் நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குமானா மற்றவங்க என்ன கேட்பாங்க? ஏயா இவர் வந்து பூமியில் வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குதுன்னு. எப்படி நான் உண்மையாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? இவர் கடவுளாக இருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு வந்தார், பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். மனுஷனாக இருக்கிறவனால முடியுமா என்றபடியான ஒரு கேள்வி வரும். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுது, தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. ஆமென். அவர் இந்த பூமியிலே மனுஷனாக வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலக பாடுகள் பிரச்சனைகள் எல்லாத்திலையும் வாழ்ந்து காமிச்சார். இவரை கொண்டு தான் பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். அப்ப இந்த பூலோகத்தை இவரை கொண்டு நியாயம் தீர்ப்பார்னா இவர் இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா கஷ்டங்கள் பாடுகளுக்குள்ளாக கடந்து போனவராக மரித்து உயிர்த்தெழுந்தவரை கொண்டு தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கணும். ஆமென். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது போல இது மரித்தவர்கள் உயிர்த்தெழ மாட்டாங்கிற ஒரு காரியம் இருக்குமானா கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து உயிரோட எழும்பவில்லையே, நம்ம அவரை பிடித்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லையே. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிறத நாம் விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 15:14 படிப்போம். 15:14வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. ஆமென். அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்து எந்திரிக்கல அப்படின்னா எங்களுடைய பிரசங்கம் எல்லாம் விருதா, அது ஒண்ணும் இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்திருக்காதவரை போய் எந்திரிச்சாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல, அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எங்களுடைய பிரசங்கம் எல்லாம் விருதா, ஒன்றுமில்லை என்றபடியாக சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்றார்? மத்தேயு 28:19-20 19-20 மத்தேயு 28 மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, இதெல்லாம் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்றது. அப்படி சொன்னவர் அதை மட்டும் சொல்லல, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோட கூட தான் இருப்பேங்கிறார். ஆமென். இன்று நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி 10:40-42 வரையிலும் படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 10:40-42. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனம் வரை. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆமென். ஆயினும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அங்க 3ஆம் நாள் எங்களுக்கு பிரதட்சணியமாக நாங்கள் நேரடியாக பார்க்கும்படிக்காக
எங்களுக்கு அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நாங்க நேராவே பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமென். இது எல்லாருக்கும் இல்லை, எங்களுக்கு ஒரு சிலர்ல எங்களுக்கு அவரோடு கூட இருந்த எங்களுக்கு இப்படியாய் பிரதட்சணமாய் 3வது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து வந்து எங்களை நாங்கள் காணும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல அவர் நிச்சயமாக உயிர்த்தெழுந்தாருங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15:15 படிப்போம். 1 கொரிந்தியர் 15:15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. ஆமென். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் உயிர்த்தெழாவிட்டா, நாங்க பிரதட்சணமா அவரை பார்க்காவிட்டா, அவர் உயிர்த்தெழுந்தார்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தா அவருக்காக நாங்க பொய் சொல்றவங்களா இருப்போமே அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுக்காக தேவனுக்காக நாங்க ஏன் பொய் சொல்லணும்? ஆமென். தேவனுக்காக தேவனை காப்பாற்றும்படிக்கா யாராவது பொய் சொல்லங்கிற காரியம் அவசியமானதா? ஆமென். அப்படி இல்லையே. அவர் பிரதட்சணமா நாங்க பார்த்ததுனால தான், நாங்க நேரடியா பார்த்ததுனால தான் நாங்க சொல்றோம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றபடியாய். ஹல்லேலூயா. இல்லைன்னா நாங்க பொய் சொல்றவர்களாக இருப்போம் என்று பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதுல 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். ஆமென். எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எதுக்கு? இம்மைக்கு மாத்திரம் நாம் கர்த்தரை நம்புகிறவனாக இருந்தா. அப்படின்னா என்ன? இம்மைக்கு மாத்திரம்னா இந்த உலகத்துல சில ஆசீர்வாதம் வேணும், சில காரியங்கள் வேணும் என்றபடியா, இந்த உலகத்துல நல்லா இருந்துட்டா போதும் என்றபடியா நான் இருப்பேனானா அது ஒரு பரிதபிக்க கூடியது, ஒரு பரிதாபத்துக்குரியதுங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் இறந்த பிறகு மீண்டும் உயிரோட எழும்புவேன், நாம ஆண்டவரோடு கூட பரலோகத்துல நித்தியமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் தான் அது ஆசீர்வானது. இல்லை அப்படின்னா நான் இம்மைக்கானது, இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அவரை பிடிச்சுக்கிட்டு இருப்பேனே, ஆனா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அது பரிதாபத்துக்குரியது, பரிதபிக்க கூடியதுங்கிறார் பவுல். ஆமென். அவ இந்த நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க எங்கள் பிரசங்கம் விருதாங்கிறார். நான் எங்க பிரசங்கம்லாம் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்ற காரியம் எல்லாம் ஒரு வெறுமையா போயிடுமே. அவரை நாங்க பிரதட்சணமா பார்த்தபடியினால தான் நாங்க சொல்லுகிறோம். அவர் இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, இங்க கண்ணை மூடுனா பரலோகத்துல ஆண்டவர் கூட நாங்க இருப்போங்கிற விசுவாசத்துல தான் நாங்க இந்த காரியத்தை சொல்லுகிறோம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படி நாமும் உயிர்த்தெழுவோம் என்றபடியாக பவுல் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். அதே 15 1 கொரிந்தியர் 15:17 படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். ஆமென். கிறிஸ்து எழுந்திருக்கலன்னா உங்க விசுவாசமே வீணா இருக்குமே. நீ அவரை நம்பி என்ன பிரயோஜனம்? ஒரு இறந்துட்டார், அவரோட அவர் காரியம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இருக்குமானா, இன்னைக்கு நான் அவர் விசுவாசிக்கிறது அது வீணான காரியம். அவர் எனக்கு என்ன பண்ண முடியும்? அவர் தான் எழுந்திருக்கவே இல்லையே. ஹல்லேலூயா. அவர் எழுந்திருக்காத ஒருவரை மேல நான் விசுவாசத்தை வச்சா அவர் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் அவர் சொல்றார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். அந்த விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போகும். விசுவாசங்கிறது முதல்ல என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு நம்புகிறவனாக இருக்கிறேன். அது காணப்படாத நிச்சயமாக நான் நேரா காண முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அப்ப என்னுடைய விசுவாசம் வீணாய் போகாதபடிக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:13. 1 தெசலோனிக்கேயர் 4:13. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே,
நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். உங்களை விட்டு பிரிஞ்ச நித்திரை அடைந்தவர்களை, மரித்து போனவர்களை குறித்ததான காரியத்துல நம்பிக்கை அற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க மனதில்லை. துக்கம் இருக்கத்தான் செய்யும். நம்ம கூடவே இருந்தவங்க நம்மளை விட்டு பிரியிறாங்கன்னா நிச்சயம் அது துக்கம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த துக்கத்திலே நம்ம அமிழ்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம்? ஆமென். அப்படிப்பட்ட நம்பிக்கை அற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க மனதில்லை. ஆமென். அறிவில்லாது இருக்கா, நீங்க அது மாதிரி இருக்காதீங்க. அறிவில்லாது இருக்கிற மனதாக இருக்காதீங்கிறார். இன்னும் 16-17 வசனங்கள் படிப்போம். அதிலே 16-17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். அவர் நிச்சயமாக வருகிறவராக இருக்கிறார். மீண்டும் வருகிற போது அங்க வேதம் என்ன சொல்லு? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களா இருந்தாலும் சரி. ஆமென். ஏன்னா அபிரகாமிலிருந்து இன்னும் எவ்வளவு பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தாங்களோ, இன்னும் அதற்கு முன்னாடி ஆதாமிலிருந்து மரித்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள். நமக்கு வேணா நம்ம நினைக்கிறோம் அது எப்ப 2000 வருஷம் ஆச்சு, 4000 வருஷம் ஆச்சு, 5000 வருஷம் ஆச்சு, அவங்கெல்லாம் எப்படி எந்திரிப்பாங்கன்னு. ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷமே தெரியாது. ஹல்லேலூயா. எப்படி தெரியாது? அவங்க எல்லாம் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. கோமா ஸ்டேஜ்னா எப்படி? ஒருத்தன் திங்கக்கிழமை அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் ஆகுறான் அப்படின்னா அவன் ஐசியூவில் இருப்பான். வெள்ளிக்கிழமை தான் கண்ணு முழிக்கிறான்னா அவன் என்ன நினைப்பான்? அதுதான் திங்கக்கிழமைன்னு நினைப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா அத்தனை நாள் அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். நடுவில் நடந்தது எதுவுமே தெரியாது. இதுதான் முன்பு மரித்தவர்களுக்கான நிலைமை. ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷமானாலும் அவங்களுக்கு அத்தனை வருஷமாவே தெரியாது. அன்னைக்கு தான் மரிச்சது மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. மரித்தவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் தானே மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து எழுந்திராவிட்டால் இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்காது. அவர் எந்திரிச்சு காமிச்சிட்டார். அதுக்கு தான் நம்ம முதல் வசனத்திலே படித்தோம், அவர் முந்தின குமாரனாக இருக்கிறார். வேதம் அதுதானே சொல்லுது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, ரோமர் 8:29, அவர் முதற் பேரானவராக முதல் ஆளாக உயிர்த்தெழுந்து நாமெல்லாம் அவருடைய சகோதரராக பின்னாடி நம்ம உயிர்த்தெழ போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த காரியங்கள் நடக்கும். யோபு 19:27 படிப்போம். யோபு 19:27. யோபு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். யோபுக்கு நமக்கு கிடைச்சது போல வேதம் கிடைக்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா அவன் விசுவாசத்துல என்ன சொல்றான்? அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. இதுதான் அண்டர்லைன் பண்ணணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளந்தரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது அப்படின்னா என்ன? நான் ஆண்டவரை எப்ப பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்குதான். ஹல்லேலூயா. வாஞ்சையில நான் சோர்ந்து போகிறேங்கிறான். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கணும். அவரோட வருகையில நான் எப்ப பார்ப்பேங்கிற அந்த வாஞ்சை நமக்கு, அவன் யோபுவை போல என் உள்ளந்தரியங்கள்லாம் சோர்ந்து போகிறது என்கிறது போல அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். அப்படிப்பட்டதான விசுவாசம் நமக்கு வேணும்.
என் கண்களே அதை பார்க்கும் என்றபடியாய். யோவான் 14:1-3 படிப்போம். யோவான் 14:1-3. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற நாள்ல சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. நான் முன்னாடி போறேன், போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணிட்டு மீண்டுமாய் நான் வந்து உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போவேங்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எல்லாம் எப்ப வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற காரியம் இருந்தாதான் அவர் நமக்கு முன்பாக போக முடியும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக போய் எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ண முடியும். ரெண்டாவது, மீண்டுமாய் அவர் வர முடியும், வந்து நம்மளை எல்லாம் அழைத்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்குமே என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். 4வது காரியம் 1 கொரிந்தியர் 15:17 மீண்டும் படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குள்ளாகவும் இருக்குது. எப்படி இதை எனக்கு எல்லாருக்குள்ளாகவும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி எனக்குள்ள நமக்கு எல்லாருக்குள்ளாக அது வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுதுன்னா, அது இருக்கிறதுனால தான் நான் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்தேன். அது இருக்கிறதுனால தான் என் பாவத்திலிருந்து நான் வெளியே வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கோடான கோடி மக்கள் சாட்சியா இருக்கிறாங்க. நேத்து வரையிலும் கொள்ளக்காரன் எவ்வளோ பாவங்கள் அநியாயங்கள் செஞ்சவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவனை தொடுகிற போது அடுத்த செகண்ட் எல்லாவுமாக மாறுகிறான். ஹல்லேலூயா. பவுலை விட பெரிய சாட்சியா. பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவராக போனவர். ஆனா ஒரே ஒரு டச்சு தான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தொடுதல் முற்றிலுமாக அவனை மாற்றி போட்டது. ஆமென். கிறிஸ்துவுக்காக உயிரை விடும் அளவுக்கு, எல்லா பாடுகளையும் அவன் சுமக்கும் அளவுக்கு. ஹல்லேலூயா. அவன் ஒண்ணுமில்லாம இல்லை, நல்ல வசதி படித்தவன், நல்லா படிப்புல நல்லா அதிகமா படித்தவன், நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவன், எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவருக்காக வந்தான். ஆமென். எப்ப? ஒரே ஒரு டச். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலோட அந்த காரியம் தொடுகிற போது முற்றிலுமாய் அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். ஆமென். முற்றிலுமாய் மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. அங்க அதை தான் சொல்றது. நீங்க அவர் உண்மையிலே எடுத்தலாவிட்டால் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பாவத்திலே இருப்பீங்களே, நீங்க பாவத்தை விட்டு இப்ப வந்திருக்கிறீங்களே, நீங்க மரித்தவர்களாகவே இருந்திருப்பீங்களே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைய உங்களால புரிஞ்சுக்க முடியலையா என்றபடியாய் பவுல் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேரா பார்க்காம இருக்கலாம், ஆனா அந்த வல்லமை நமக்குள்ளாய் வேலை செய்வதாக இருக்கிறது. பாவத்துக்கு எதிராக நமக்குள்ளாக அது வேலை செய்கிறதாக இருக்கிறது. ரோமர் 6:4 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 6:4, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்துக்கும்படிக்கு. ஆமென். பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுந்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு. இன்னைக்கு புதிதான ஜீவன் வந்துடுச்சு. இந்த புதிதான ஜீவன் பழையல் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றபடியாய் நம்மளை முற்றிலுமாய் மாற்றி இருக்கிறது. ஆமென். இது எதனால வந்தது? எப்படி வந்தது? அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால தான் வந்தது. ஆமென். அந்த வல்லமை தான் நம்மளை மாற்றியது, புதிதான ஜீவன் உள்ளவளாக மாற்றியது. ஆமென். நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற போது பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை முற்றிலுமாய் மாற்றுவதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி 19
18-19 வசனங்களை படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 19 18-19. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஆமென். எல்லாரும் மாறினவங்க எல்லாம் அங்க வந்து எல்லாம் சாட்சி சொன்னாங்களாம். ஆமென். அநேகர் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன இப்படி மாத்திட்டார் என்றபடியாய் அநேகர் சாட்சி சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்ல, மந்திரவாதம் மாயவித்தை செய்யறவன்லாம் அவனோட நிறைய புக்ஸ் வச்சிருக்கிறான். இதுக்காகவே படிக்கிறது, வித்தை செய்யறதுக்காக, மாயம் செய்யறதுக்காக, மாந்திரிகம் செய்யறதுக்காகவே நிறைய அப்பயே புக்ஸ் இருந்திருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறாங்க. ஆனால் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரைய தொகையை பார்த்தால் 50,000 வெள்ளிக்காசாக இருக்கும். ஐ மீன் 50,000 வெள்ளிக்காசுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த நாள்ல. அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் மந்திரவாதி மாயவித்தை செய்யறவன் இவன் எல்லாம் மாறுறான். ஹல்லேலூயா. எப்படி இவங்களால மாற முடிகிறது? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவனை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை அவனை எல்லாம் மாறுபடிக்காக செய்கிறது. அவன் இந்த நாள்ல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறபடினாலதான் நம்ம பாவங்களிலிருந்து உயிர் பெற்று எழுகிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கு தான் பவுல் சொல்றான், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்களே. உயிர்த்தெழுதல் என்பது இல்லாது இருக்குமானா உங்களுக்குள்ள மாற்றமே வந்திருக்காது. நீங்க அந்த பழைய பாவத்துல தானே இருந்திருப்பீங்க. ஹல்லேலூயா என்றபடியாக சொல்லுகிறார். எபேசியர் 4:8-10. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்கினார்னா அவர் ஏறினார், ஏறினார்னா அவர் இறங்கினாருங்கிறது தெரியும் இல்லையா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை எல்லாம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சாத்தா முன்னாடியே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் முதலாவது உயிர்த்தெழுந்தவர். அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற அந்த வாசலை திறந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த உயிர்த்தெழுதுங்கிற காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் முதலாவது உயிர்த்தெழுந்து இந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை எல்லாம் என்ன பண்ணுது? சாத்தான் பிடிச்சு வச்சிருக்குது. ஏன் பிடிச்சு வச்சிருக்குது? இவர்கள் முழுமையான பாவ மன்னிப்பு இவங்களுக்கு இல்லை. லேவியர்ல நீங்க 1:3 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் என்ன செய்வாங்க? தங்களுடைய பாவங்கள் நிவர்த்திக்காக ஒரு ஆடை வளர்ப்பாங்க அல்லது மாட்டை வளர்த்து என்ன பண்ணுவாங்க? வருஷம் கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார்? இந்த ஆட்டு மேல மாட்டு மேல உங்க கைகளை வைங்கம்பார். கையை வச்சுட்டா அங்க வசனம் என்ன சொல்லுது? அவங்க பாவம்லாம் இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு போயிடுச்சு. அப்ப அதை வெட்டி அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல தெளிப்பாங்க. ஆமென். இப்படி தெளிச்சுட்டா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆனா காரியம் என்ன? இந்த ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ இவர்களை முழுமையாக பாவ மன்னிப்பை கொடுக்கல. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆடோ மாடோ அது திருடனா இருக்கலாம், மற்ற காரியங்கள்ல இருக்கலாம், அல்லது இவங்க சம்பாதிச்ச காசே அதை வாங்குற போது அது ஒரு பாவத்துக்கான காசா இருக்கலாம். எப்படியோ ஆனா முழுமையான பரிசுத்தமான ரத்தம் இல்லாதபடியினால பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் தானே முழுமையாக பாவங்கள் மன்னிக்கப்படல. அதனால இப்ப சாத்தான் என்ன பண்ணுது? இந்த ஆத்மாவெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பாவம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நீ கொஞ்சம் இருந்தாவே போதும் சாத்தானுக்கு. ஹல்லேலூயா. அவங்கள விடுதலை ஆக்கல. அப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகுதான் 3 நாள் இந்த இடத்துக்கு தான் போறார். இந்த பாதாளத்துக்கு தான் போய் சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டா
இந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை சிறைப்பட்டவர்களை எல்லாம் மீண்டுமாய் விடுதலையாக்க ஆள் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களை எல்லாம் சிறைப்பட்டவர்களையும் சிறையாக்கி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற காரியத்தை இந்த வசனத்திலையும் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதத்துல தாவீது முன்பே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சங்கீதம் 68:18 பாருங்க. சங்கீதம் 68:18. சங்கீதம் 68:18 வசனம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆமென். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். ஆமென். எப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்பதை தாவீது தீர்க்க தரிசனமாக ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்பாகவே எழுதி வைக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் மீண்டுமா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற காரியத்துக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃபா இருக்கு. ஆமென். அவர்களெல்லாம் விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து யோவான் 16:7-12 படிப்போம். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். யோவான் 16:7-12 படிப்போம். யோவான் 16:7-12 வரை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஆமென். ஆண்டவர் இருக்கிற போதே சொல்றார், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நான் உயிரோட எழும்ப போறேன். நான் போய் பிதாகிட்ட போன பிறகு அங்கேருந்து ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளெல்லாம் இருப்பார். பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டிப்பார். இந்த பாவத்தை செய்யாத, இப்படி நடக்காத என்றபடியாய் அவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை வழிநடத்துவார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களால நம்ப முடியாதுங்கிறார். நீங்க தாங்க மாட்டீங்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மகிமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுகிற போது அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே தானே அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொருக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார்னு ஏன் இப்படி சொல்றேன்? ஏன்னா அந்த தேவனாகிய ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள பேசுகிறத நீங்க அசட்டை பண்றீங்க. தேவனே பேசுகிறார். ஹல்லேலூயா. இதை செய்ய இதை செய்யாதன்னு தேவன் பேசுகிறார். உங்களுக்குள்ள எழும்புகிற ஏதோ ஒரு எண்ணம்னு நினைக்க கூடாது. ஆமென். ஏதோ ஒரு எண்ணம் என்று அப்படியா நினைக்காதபடி தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக தேவனாக இருந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருந்து நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த எந்த ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் தானே நான் அவருக்கு செவி கொடுக்கிற போது தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, எப்ப கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திலே அதிபதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிபதி ஆக்குவேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் இவர்கள்லாம் பார்க்கிற போது என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறார். ஆமென். உங்களை மனுஷரை பிடிக்கிற உங்களை, இந்த மீன்களை பிடிக்கிற உங்களை மனுஷரை பிடிக்கிறவா மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வலையை போட்டு ஆண்டவர் பின்னாடி போறாங்க. ஹல்லேலூயா.
அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்குமானா, நம்பிக்கை இருக்குமானா, உடனே வலைய போட்டு தான் வேலையை விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போவாங்க. ஆமென். இப்ப இந்த கொஞ்சத்துல இவங்க உண்மையா இருக்கிற போது அநேகத்துல அதிபதி ஆக்குறார். ஹல்லேலூயா. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற காரியத்திலும் இன்ன வரைக்கும் அவங்களை குறித்து நாம் பேசும்படிக்காகவும் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தரும்படிக்காக அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறினவராக இருக்கிறார். யோவான் 14:26 படிப்போம். யோவான் 14:26 என்ன சொல்லுது? யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இதுவரையிலும் சரி. ஹல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்க முடியும், நமக்கு எல்லாம் நம்மளோட பேசுவார்னு. ஆனா என்னோட பேசுறது இந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவர் தானா அப்படிங்கிறத எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஃபாலோடுதையும் வாசிக்கணும். அது என்ன? உங்களுக்கு போதிப்பார். அப்புறம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் சொல்லுகிறது இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அங்க அவர் சொல்றார். அந்த தேற்றரவாளன் உங்களுக்கு போதிப்பார். ஆண்டவர் எனக்கு சொன்னான்னு ஏதோ ஒண்ணு நீ இந்த வேதத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை, அந்த ஃப்ரேம்குள்ள வராத ஒரு காரியத்தை நீ செய்கிறவனாக இருந்தீன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. அது சாத்தானுடைய தந்திரம். சாத்தானும் அதே போல பேசுகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. நல்லது போல பேசும். அதுக்கு தான் அங்க வசனம் சொல்லுது, அவர் தேற்றரவாளன் எல்லாவற்றையும் போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கணும். ஆமென். அது இருந்தாதான் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். ஆகவே அவர் உயிர்த்தெழாவிட்டா, அதுல பரலோகத்துக்கு தேவனுக்கிட்ட போகாவிட்டால், உயிர்த்தெழுந்து போகாவிட்டால் நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். 7வது காரியம் பிலிப்பியர் 3:21 மகிமையான சரீரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மளை மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் உயிர்த்தெழுகிற போது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியாய் அவர் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களும் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் தானே மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபமாக்கப்படுகிற இந்த காரியம் எப்படி இருக்கும்? அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா 1 யோவான் 3:2 படிங்க. 1 யோவான் 3:2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நான் இந்த ஆராதனை வேலையில் ஆரம்பத்தில் சொன்ன காரியம்தான். ஆமென். அப்போ சில பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ என்ன சொன்னேன்? முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஊழியராக இருக்கிறீங்க, இனிமே உங்களை ஊழியர்னு சொல்ல மாட்டேன், என் சிநேகிதர் என்றபடியாய் சொல்லுவேன். அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார், நண்பர்கள் என்றபடியாய் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறார்? இவர் முதற் பேரானவராக உயிர்த்தெழுந்து நம்மையும் தேவனுடைய குமாரன் ஆக்கினபடினாலே தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி? முதல்ல ஊழியக்காரன், அடுத்தது சிநேகிதன், அடுத்தது தேவனுடைய பிள்ளைங்கிற குமாரன்கிற அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போறார். இப்ப அதை தான் இங்க யோவான் சொல்றார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவே இல்லைங்கிறார். ஹல்லேலூயா.
இன்னும் இப்ப இந்த ஸ்தானத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு ஸ்தானம் இருக்குது, நம்ம உயிர்த்தெழுகிற போது ஒரு காரியம் இருக்குது. அது இன்னும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்னு வெளிப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்றார், நான் அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த உலகத்திலே இப்பொழுது உயிர்த்தெழுதுங்கிற காரியத்தை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, நம்புகிறவங்களாக இருக்கிறாங்க. நம்மளுடைய உயிர் இந்த உலகத்தில் பிரிக்கிற போது நாம் இந்த உலகத்தோட இந்த வாழ்க்கை முடியறது இல்லைங்கிற காரியத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்புகிறவங்களாக இருக்கிறாங்க. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை எப்படியா இருக்கும்? ஆமென். அந்த உயிர்த்தெழுகிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த சரீரம், அந்த மகிமையான சரீரம், அவருக்கு ஒப்பாக மகிமையான ஒரு சரீரத்தை கொடுப்பார்னு. அந்த மகிமையான சரீரம் எப்படி இருக்குமா? அதை தொட்டு பார்க்க முடியும். லூக்கா 24:39. அந்த மகிமையான சரீரம் எப்படி இருக்கும்? அது ஆவியா இருக்கும் அப்படிங்கிற காரியம் இருந்தாலும் அங்க வேதம் என்ன சொல்லுது? அது எப்படியா இருக்குமா? 24:39. லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஆமென். அவங்க ஏதோ ஒரு ஆவேசம், ஒரு ஆவி வந்து நிற்கிது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோட வந்து எழுப்பி வந்து நிற்கிறார். அப்போ நிற்கிற போது ஏதோ ஒரு ஆவி வந்துடுச்சு இவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர் அதுதான் கிளியராக சொல்கிறார், எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி என்னை தொட்டுப்பாரு அப்படிங்கிறார். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த சரீரங்கிறது தொட்டு பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஆமென். அடுத்தது அடையாளம் காண முடியும். 31வது வசனம், அதிலே 31 பாருங்க. லூக்கா 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். அப்ப காணப்படும்படியாக இருக்கு. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்ப பார்க்கும்படியாகவும் இருக்கும். அடுத்தது 41-43 படிப்போம். உணவு உண்ண முடியும் காரியமும் அதுல இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. 41-43. லூக்கா 24:41 முதல் 43 வரை. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, அவர்களுக்கு முன்பாகவே தேனை சாப்பிட்றாரு, மீனை சாப்பிட்டு காமிக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க விசுவாசத்தில் அவங்களால நம்ப முடியல, ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. அப்போ கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றார். அப்புறம் இந்த மகிமையான ஆவிக்குரிய ஒரு சரீரம் எப்படி இருக்கும்? இதை தான் அங்கே ஆண்டவர் சொல்றார், அவரை போல அந்த மகிமையான சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாக நம்மை மாற்றுவார். இன்னும் 1 கொரிந்தியர் 15:53 படிப்போம். 1 கொரிந்தியர் 15:53. 1 கொரிந்தியர் 15:53. அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அழிவுக்கேதுவாகிய இது, இந்த சரீரம் அழியாமைக்குள்ளாக போகும் என்று வேதம் சொல்லுகிறது. சாவுக்கேதுவான இது சாவாமை தரித்து கொள்ளும் என்றபடியாய் ஒரு நாளும் அதுக்கப்புறம் அழிவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை தானே வேதம் சொல்லுகிறது, நாம் நிச்சயமாக நாம் உயிர்த்தெழுவோம் என்றபடியாய். ஆமென். இந்த காரியங்களை எல்லாம் நம்ம எப்படி சுதந்திரிக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நாம் எல்லாம் தானே உயிர்த்தெழுவோம். அவர் மீண்டுமாய் வர இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இதுதான் அண்டர்லைன் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க தான் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். உயிரோட இருக்கிற நாமும் தானே அவரோட கூட எதிர்கொண்டு போவோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க மட்டும்தான் ஆண்டவரோடைய இந்த வருகையில, ரகசிய வருகையில அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட முடியும். ஆமென்.
அதுக்கப்புறம் உலகம் இருக்கும், உலகத்தில் மக்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உபத்திரவ காலங்கிறது இன்னும் அதிகமாகும். ஹல்லேலூயா. அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மிக மிக கொடுமையான ஒரு காலங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நான் அதுக்கு முன்பாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். ஆமென். வேதம் திட்டவும் தெளிவுமா சொல்லுகிறது. வேதம் சொன்னபடியெல்லாம் தானே இந்த நாளில் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே வேதத்தில் என்ன தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதோ அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா என்பதை நான் திட்டவும் தெளிவுமாய் அறிந்து கொள்கிறவனாக, புரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆண்டவர் உடைய வருகையில் நாமும் நான் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் தகுதி உள்ளவனாக இருக்கணும். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமாக உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நம்புகிறவர்களாக இருப்போம். அந்த காரியத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வருகையிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தத்தை காத்து கொள்வோம். நிச்சயமாக அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எழுந்திருக்கிறவில்லையானால் ஆண்டவரே, மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் கிறிஸ்து ஆகிய நீர் எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர், பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். அப்பா, நாங்களும் ஒரு நாள் ஆண்டவரே எங்களையும் நீர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அதற்காக ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இந்த நாளில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களது தேற்றரவானாக இருந்து, எங்களுக்கு போதிக்கிறவராக இருந்து, எங்களது ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தானே பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.